ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓவில் நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதில் என்னோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் தான். ஒன்ஸ் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங்லேருந்து எல்லாமே நமக்கு எஸ்பிஓ டீம் அட்மின் டீம் தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்ளைனையும் டவுன்லைன்லையும் மற்றவங்களையும் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்கு நோட்டீஸ் போர்டுங்கிற ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான குரூப் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு சேலரி வருதா இல்லை போட்டுட்ருக்காங்களா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது. எஸ்பிஓவில் உள்ள ஸ்டாஃபையே வச்சு ஒரு டீமாக அரேஞ்ச் பண்ணி மீடியா அஃபிஷியல் அப்படிங்கிற ஒரு குரூப் மூலயமா ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே யூடியூப் மூலயமாவோ பிளாகர் மூலயமாவோ வெப்சைட் மூலயமாவோ சொல்லிக் கொடுக்கறதுக்கு மீடியா அஃபிஷியலுங்கிற ஒரு குரூப் இருக்குது. ஒரு கம்பெனியாக செயல்படாமல் ஒரு ஃபேமிலியாக செயல்படுது எஸ்பிஓ நிறுவனம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் திறமைகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது இதில் சாத்தியமான ஒன்றாக இருக்குது. நான் ஒரு 500 போதும் பர் மந்த் அப்படின்ட்டு தான் இந்த ஜாபுக்குள்ளே வந்தேன். பட் இன்றைக்கி 1.5 லட்ச ரூபாய் தாண்டி எடுத்துட்டேன். மொபைலில் எந்த ஒரு இன்டர்நெட் நாலேஜுமே அந்தளவுக்கு எனக்கு தெரியாது. இன்றைக்கி ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் எஸ்பிஓ மட்டும்தான். நிறைய பேர் நெகட்டிவாக பேசுவாங்க, நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுத்த நிறுவனம் அப்படின்னு எஸ்பிஓ கம்பெனின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சாதாரண மக்கள் கூட இன்றைக்கி ஒரு நாலேஜபிள் பர்சனாக வளர்ந்து இருக்காங்க. லேர்னிங்ஸ்லேயும் சரி ஏர்னிங்ஸ்லேயும் சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எஸ்பிஓ நிறுவனத்தால் மட்டும்தான். அப்போ எங்கள் சார் சொல்லுவாங்க, லேர்ன் பண்ணிக்கிறத எஸ்பிஓ தாண்டி வெளியில் போனாலும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக ஒரு மோட்டிவேஷனாக பேசுகிறது. இது பார்ட் டைம் ஜாபில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமாகாத ஒன்று. ஆனால் அது எஸ்பிஓவில் சாத்தியமாக இருக்குது.